தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. இதனால் வேட்பாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சி தலைவர்களும் வாரிசுகளும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்த இன்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தபால் வாக்கு செலுத்த தவறிய முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் தங்களது வாக்கை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டது சட்டவிரோதம் என புகார் தெரிவித்து வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்தியா கூட்டணியில் திமுக காங்கிரசின் சித்தாந்தம் வெறுப்பினால் உருவாக்கப்பட்டது என பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அம்பாசமுத்திரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாரம்பரியம் பண்பாட்டை திராவிடத்தின் பெயரால் அழிக்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பதவியில் தொடர முடியாது என்ற வெறியில் பிரிவினை பேச்சில் பிரதமர் ஈடுபட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னை மஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் வாக்குக்காக மலிவான அரசியல் செய்யும் இப்படிப்பட்ட ஒருவரை இந்திய வரலாறு இதுவரை பார்த்ததில்லை எனவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இரவில் டிவி முன்பாக பிரதமர் மோடி தோன்றினாலே இந்திய மக்கள் அலறியதுதான் பிரதமரின் ஒரே சாதனை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷர், பெரிய பொருளாதார புலி, சயின்டிஸ்ட் போன்று டிவி முன்பாக தோன்றியதாகவும் அவர் சாடினார். எம்ஜிஆர் போன்ற தமிழ்நாட்டின் ஆளுமைகள் மீது பாஜக காவி சாயம் பூசியதை கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மக்களவை தேர்தலுக்காக பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் இபிஎஸ் நடிப்பதாகவும் அவர் விமர்சித்தார். பாஜக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இடம்பெறாதது குறித்து கேள்வி எழுப்பாதது ஏன் என வினவிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் திமுக தான் கள்ள கூட்டணி வைத்துள்ளதாக சாடினார். மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அவர் புரசைவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக காணாமல் போனால் போலீஸ் அதிகாரியாக இருந்து கண்டுபிடித்து கொடு என அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். புரசைவாக்கத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுக வரலாறு தெரியாமல் சிலர் விரக்தியில் பேசிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் செலவு செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை புரசைவாக்கத்தில் பேசிய அவர் சொத்தை காப்பாற்றிக் கொள்ளவே தயாநிதி மாறன் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் விமர்சித்தார். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் கனமழையால் மூழ்கிய போது மத்திய அரசு ₹1 கூட தமிழகத்திற்கு வழங்கவில்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து அன்னூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக கொடுக்கும் பணத்தை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மக்களிடம் கேட்டுக் கொண்டார். பல்லடத்தில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் பிரதமர் மோடியுடன் ஒப்பிட்டு பேசும் அளவுக்கு இந்தியா கூட்டணியில் யாராவது தலைவர்கள் இருக்கிறார்களா என கேள்வி எழுப்பினார். ஊட்டியில் இன்று ரோட் ஷோ நடத்தவிருந்த பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி பாஜக வேட்பாளர் எல். முருகனை ஆதரித்து ஜே.பி. நட்டாவின் தலைமையில் நடைபெறவிருந்த ரோட் ஷோ தேர்தல் பணிகள் அதிகமாக இருப்பதால் ரத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் தேர்தல் அறிக்கை இந்தியாவை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கை என மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் தனது மனைவி பிரியா தயாநிதியுடன் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார். சிதம்பரத்தில் இந்த முறை பானை உடைக்கப்படுவது உறுதி என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து பேசிய அன்புமணி, எங்களை துரோகி என சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது என வினவினார்.
கடலூர் மாவட்டம் வேப்பூரில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாதை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் சி.வி. கணேசன், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருமாவளவன், பாஜகவை எதிர்ப்பவர்களைத்தான் அமலாக்கத்துறை தொந்தரவு செய்வதாக குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் காரில் தேர்தல் பறக்குப்படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பணமோ பரிசு பொருட்களோ எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் அவர்களை அனுப்பி வைத்தனர். ஓட்டுக்கு 500 ரூபாய் 300 ரூபாய் என்று கொடுத்து உங்களை நான் அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். போடிநாயக்கனூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு அமமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தான் முதலமைச்சராக வந்தால் நெய்வேலியில் இருந்து ஒரு அடி நிலத்தில் கூட நிலக்கரி வெட்டி எடுக்க முடியாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். காடாம்புலியூரில் அக்கட்சியின் கடலூர் தொகுதி வேட்பாளர் மணிவாசகனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தமது பரப்புரையின் போது பெண் குழந்தைக்கு தமிழிசை என தம்முடைய பெயரை வைத்தார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் கண்ணகி நகரில் ஒரு பெண்ணின் குழந்தைக்கு தமிழிசை என பெயர் வைத்தார். பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாகவும் வீட்டு வரி, பத்திரப்பதிவு கட்டணம் உள்ளிட்டவை உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு குன்றத்தூர் மற்றும் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் அவர் மீது பூக்களை தூவி திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாருக்கு மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கேஸ் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. வேலூரில் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகத்திற்கு ஆதரவாக நடிகர் சுந்தர் சி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது தனது மனைவி குஷ்புவுக்கு ஆதரவாக கூட தான் அரசியல் மேடை ஏறி பேசியது இல்லை என்றார். மேலும் ஏசி சண்முகத்திற்காக வந்திருப்பதற்கான காரணம் அவர் பொதுமக்களுக்கு செய்த உதவிகள்தான் என தெரிவித்தார். மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து தொண்டாமுத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மதம் என்பது தனி மனித உரிமை என்று கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவினர் பணம் பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக சார்பாக தேர்தல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முறைகேட்டில் ஈடுபடும் திமுகவினர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து தேர்தலை முறையாக நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த நபர்கள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை கண்டவுடன் பணத்தை வீசிவிட்டு தப்பி ஓடினர். 2,38,000 ரூபாயை கைப்பற்றிய அதிகாரிகள் அவற்றை வாணியம்பாடி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் நல்லாம்பாளையம் பகுதியில் உள்ள பைனான்சியர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இவர் அதிமுக பிரமுகர் என கூறப்படும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் எதுவும் வைக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புடி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்தவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் சென்ற பேருந்தை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்ததில் அப்பணம் சிக்கியது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் குரல் பதிவு செய்து எடுத்துச் சென்றுள்ளனர். ஏற்கனவே உள்ள உரையாடலுடன் ஒப்பிட்டு பார்க்க குரல் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல்
பத்திர ஊழலுக்கு மூளையாக செயல்பட்டவர் பிரதமர் மோடி தான் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பத்திரங்கள் திட்டம்தான் உலகின் மிகப்பெரிய ஊழல் என்றும் குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக புதுச்சேரியில் பாஜக முக்கிய நிர்வாகிகளோடு அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆலோசனை மேற்கொண்டார். முன்னதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அவர் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். ஜெய்ப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் மஞ்சு சர்மாவை ஆதரித்து ரோட் ஷோ நடத்திய அமித்ஷாவுக்கு சாலையின் இரு புறங்களிலும் குவிந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மேற்கு திரிபுரா மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பிப்ளப் குமார் தேப்பை ஆதரித்து அம்மாநில முதலமைச்சர் மாணிக் சாஹா பைக் பேரணி நடத்தினர். அகர்தலா பகுதியில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரில் தபால் வாக்கு சேகரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தோடாவில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே சென்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வாக்குப்பதிவை நடத்தினர். அருணாச்சல பிரதேச மாநிலம் கிப்சோரங் மலைப்பகுதியில் உள்ள 4 வாக்குச்சாவடிகளுக்கு மட்டும் Mi-172 ஹெலிகாப்டர் மூலம் EVM மற்றும் VVPATகள் எடுத்துச் செல்லப்பட்டன. வருகிற 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு நாடுகளை சார்ந்த தூதர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருந்து டெல்லிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்தனர். பயணத்தின் போது புத்தகத்தை படித்தும் உடன் வந்தவர்களுடன் பேசியபடியும் பயணம் மேற்கொண்டனர். அமெரிக்காவில் உயிரிழந்த ஹைதராபாத் மாணவர் முகமது அப்துல்லின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. மார்ச் 7ஆம் தேதி காணாமல் போன அவரை மர்ம கும்பல் ஒன்று கடத்தியதோடு 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக அப்துல்லின் குடும்பத்தினர் புகார் தெரிவித்திருந்தனர். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள வீடுகள் மற்றும் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது பனிக்குவியல் சூழ்ந்துள்ளன. மழை போல் பனிப்பொழிவதால் பார்க்கும் இடமெல்லாம் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் வாக்கு சேகரித்த பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் திடீரென கால்வலி ஏற்பட்டதால் உடனே அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார். அப்போது இரத்த அழுத்த பரிசோதனையும் செய்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 500 காஃபி மேக்கர்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். லாரி ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் லாரியை சீல் வைத்து செய்துங்கநல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கோவை அருகே பாஜக முன்னாள் நிர்வாகியை தாக்க ஆயுதங்களோடு இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்ததாக ஒரு சிறுவன் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அசோக் குமாரை தாக்க சுற்றித் திரிந்த ரூபன், லாரன்ஸ், டாவின் பிரகாஷ், நவநீத கிருஷ்ணன், பரத்வாஜ் ஆகியோர் வாகன சோதனையில் சிக்கினர். இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை ஐஐடியில் மருத்துவ ஆய்வக கருவிகளை பரிசோதனை செய்யும் நடமாடும் ஆய்வக வாகனம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நடமாடும் பரிசோதனை வாகனத்தை சென்னை ஐஐடி நிர்வாகம் தயாரித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் கிணற்றில் குளிக்க சென்ற 3 இளைஞர்களில் 2 நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த ரகுநாதபுரம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் அரசு பள்ளி சுற்றுச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் சென்ற 2 பேரும் லேசான காயங்களோடு நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்த நபர் ஒருவருக்கு காவலர் ஒருவர் முதலுதவி அளித்து காப்பாற்றியிருக்கிறார். தாராபுரத்தைச் சேர்ந்த காவலர் கோபாலுவின் இந்த செயலுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கடலூர் மாவட்டம் ஆதிவராகநத்தம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் கட்டுமானம் நடைபெறும் பகுதியில் கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கான சுடுகாட்டை கையகப்படுத்தி பக்தர்களுக்கு தங்கு விடுதி கட்டப்படுவதாக புகார் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பக்கிங்காம் கால்வாயில் கொட்டப்பட்டுள்ள குப்பையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் கரும் புகைமூட்டம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பாரதியார் நகரில் 2 வீட்டின் பூட்டுகளை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 37 சவரன் நகை மற்றும் 24,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியோடு விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை சமயபுரம் கிராமத்திற்குள் நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் வந்த வழியாகவே நெல்லிமலை வனப்பகுதிக்குள் யானை சென்றது. மதுரையில் மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் குளிர்பானங்கள் வழங்கினர். மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் குளிர்பானங்கள் வழங்கி தாகம் தீர்த்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு IPL தொடரின் 30வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை 25 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஐதராபாத் அணி வெற்றி பெற்றது. 288 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 262 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. IPL வரலாற்றில் அதிக ரன்களை அடித்த அணி என்ற தனது சாதனையை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முறியடித்திருக்கிறது. RCB அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 287 ரன்களை எடுத்ததன் மூலம் இதற்கு முன்னர் 277 ரன்களை அடித்திருந்த சாதனையை ஹைதராபாத் அணி முறியடித்திருக்கிறது. IPL தொடரில் அதிவேகமாக சதமடித்தவர்கள் பட்டியலில் ஹைதராபாத் அணியின் வீரர் டிராவிஸ் ஹெட் 4வது இடத்தை பிடித்திருக்கிறார். RCB அணிக்கு எதிரான போட்டியில் டிராவிஸ் ஹெட் 39 பந்துகளில் சதமடித்து அசத்தியிருந்தார். இதன் மூலம் வேகமாக சதமடித்தவர்கள் பட்டியலில் இணைந்திருக்கிறார். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 31வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எதிர்கொள்கிறது. IPL புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வரும் ராஜஸ்தான் அணி அதை தக்க வைத்துக் கொள்ளுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைவது உறுதியானதால் மும்பை வீரர் ரோஹித் சர்மா சதமடித்ததையும் கொண்டாட மறுத்த செயல் அனைவரையும் ஈர்த்துள்ளது. பவுண்டரி அடித்து சதத்தை பூர்த்தி செய்த அவர் பேட்டை உயர்த்தி கொண்டாடாமல் இருந்தார். வணங்கான் படக்குழுவிற்கு படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் கதாபாத்திரத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு நடித்திருக்கும் அருண் விஜய்க்கு மனமார்ந்த நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற சங்கரின் மகள் ஐஸ்வர்யா சங்கர் தருண் கார்த்திகேயன் திருமணத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் சென்று மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் திரைப்பிரபலங்கள் பலரும் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். நடிகை ரகுல் பிரீத் சிங் சமீபத்தில் எடுத்த மாடல் போட்டோ ஷூட் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றில் நீச்சல் குளத்திற்கு முன்பாக ரகுல் பிரீத் சிங் போட்டோ ஷூட்டிற்கு வெவ்வேறு விதமாக போஸ் கொடுத்திருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் உற்சவத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வில்லாபுரம் பகுதியில் உள்ள பாவக்காய் மண்டகப்படியில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் மனமுருகி தரிசித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் கோமதி அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் சங்கரலிங்க பெருமான் வெள்ளி பூதகண வாகனத்திலும் வீதி உலா வந்தனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கீரணிப்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அம்மன் திருத்தேரில் எழுந்தருளிய நிலையில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் திருமுலைப்பால் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து ஆராதனை செய்யப்பட்ட நிலையில் தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அஜீஸ் நகரில் முத்துமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் பாலக்குறிச்சி முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேரினை கூடியிருந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் நாகலிங்க விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் கணபதி பூஜை சிறப்பாக நடைபெற்ற நிலையில் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிலம்பணி சப்பானி முனீஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளோடு லட்சார்ச்சனை மகா தீபாராதனை நடைபெற்ற விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.